ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் என்னோடய வீட்டில் யூஸ் பண்ணுற பித்தளை விளக்குகள், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னென்ன விக்கிரகங்கள்லாம் நான் வச்சுருக்கேன்றதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் விளக்குகளுக்கெலாம் நான் எப்படி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுருக்கேன்றதையும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருமதி சதீஷ் இல்லம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. எவ்வளோ பேர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வீடியோஸ், அதுக்கப்புறம் வ்ளாக்ஸு, சமையல் டிப்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க. நல்லாவே இருக்கும் அவங்களுடைய சேனலில் வீடியோஸ்லாம். நான் ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன். அவங்க ரீசெண்டாக ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவ் வைப்ஸில் வந்து பூஜை வீடியோஸில் வந்து போட்டிருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவங்க சொன்னதை கேட்டதுமே. நான் சாதாரணமாக அவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என்னடா நம்ம சேனலை பற்றி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க நம்ம சேனலை பற்றி அவங்க பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு ஒரு யூடியூபருக்கு இன்னொரு யூடியூபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுறாங்க, அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா? அதுக்காகவே நான் அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோவோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த பொருள் வந்து நான் வாங்கணும்னு சொல்லிட்டு. முருகருடைய சிலை, அப்புறம் வந்து வேல், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பித்தளையில் வச்சுருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் கிடையாது. இது ஒரு ஷோக்காக நம்ம வைக்கிறது, ஷோ பீஸில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட் மெமோரபுளான கிஃப்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் April 30 வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அப்போ டெலிவரி டேட் வந்து May 12ன்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. பட் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்திங்கன்னா May 8 ரிசீவ் ஆகிருந்தது. அன்றைக்கி கிருத்திகை, அதுவும் இல்லாமல் அன்றைக்கி எனக்கு ஆனிவர்சரி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நான் புக் பண்ணும் போதே என்னென்னா நினச்சிக்கிட்டே இருந்தேன், நான் ஆனிவர்சரி அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து மீஷோவில் வந்து நம்மளுக்கு டெலிவரி டேட்டுக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் தான் போடுவாங்க. அதனால் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேபி வந்து 8 வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், அன்றைக்கி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், முருகர்கிட்டேருந்து முருகருடைய பிளெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சா போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி எனக்கு மிராக்கலாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி டேயில் வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆனது. பேக்கிங்லாம் வந்து நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேயே வந்து தேங்க்யூ கார்டு அப்படின்னு ஒன்று வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. பபிள் ட்ராப்லாம் பண்ணி நல்லா செக்யூராக தான் வந்துச்சு இந்த கிஃப்ட்டு. இப்போ புதுசாக வந்து ஒரு வேல் வந்து கார் டேஷ்போர்டில் அந்த மாதிரி பூஜை அறையில் வச்சு கூட நம்ம பண்ணுற மாதிரி ஒரு வேல் வந்து வந்திருக்கு. அது வந்து நிறைய பேர் இப்போ வாங்கி பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை ரூமில். என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு பித்தளை வேல் இருக்குன்றதுனால நான் அது வாங்கலை. நான் வந்து இந்த மாதிரி ஓம் சிம்பிள் வித் வேல் இது மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் புக் பண்ணும்போது கூட எப்படி வருமோ அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து முழுமுதற் கடவுளான விநாயகர், அவரை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையே மொத்தம் 3 இருக்குது. ஒன்று பித்தளையில் வச்சுருக்கேன், இன்னொன்று 2 வெள்ளியில் வச்சுருக்கேன். இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மேரேஜ்க்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து பித்தளை பாத்திரம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் கொடுத்தது தான். நல்லா வெயிட்டாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக தான் இருக்கும், ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும்.
அடுத்து பார்க்க போகிற இந்த வெள்ளி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். சங்கடஹர சதுர்த்தி தோன்றிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போட்டு எனக்கு 2-3 டேஸ்லேயே வந்து எனக்கு இது கிடச்சதுனால எனக்கு விநாயகரே எனக்கு அவரோட ஹிஸ்ட்ரி வந்து நான் சொன்னதுனால எனக்கு கிடச்சதான் நான் நினச்சிக்கிட்டேன். பார்க்க போகிற விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வெள்ளி தான். அது வந்து இந்த இது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வந்து செட் ஆகி இருந்துச்சு. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அது டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு விநாயகர். அதனால் அந்த கிளாஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற சிலை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சிலை தான். ஆல்ரெடி நான் ஒரு சிலை வந்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ஹோல்ஸ் விழுந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற சிலையை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை போட்டுட்டு இது வாங்கினேன். இந்த சிலை வாங்கியும் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. சிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அது போல் தான் நம்ம வைக்கணும். இல்லைன்னா ஒன்றே ஒன்று கூட வைக்கலாம். நெற்றியில் மட்டும் வந்து கூட வச்சுக்கலாம். நான் வந்து 3 எண்ணிக்கையில் வரா மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சரஸ்வதி தாயார். இவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெற்றியில் ஒரு பொட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு வீணையில் வந்து 2 இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல வச்சுருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற சிலை வந்து அன்னபூரணி தாயார். இந்த சிலை வந்து இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த சிலை வந்து இருக்கும். அந்த குட்டியாக ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பருக்கையாவது நம்ம அரிசி போடணும். இந்த சிலையை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் அரிசி பரத்தி வச்சு அதில் தான் அமர வைக்கணும். அடுத்து வந்து பார்க்குறது முருகர் சிலை. இந்த முருகர் சிலை வந்து நீங்கள் என்னுடைய நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் முருகருடைய பூஜை வந்து அதிகமாக அடிக்கடிக்க பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். கிருத்திகையில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை, பங்குனி உத்திரம், இந்த மாதிரி அவருக்கு முருகருக்கு உகந்த நாட்கள்லாம் வரும்பொழுது நான் பண்ணுவேன். அடுத்து பார்க்க போகிறது வந்து வேல். வேல் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வர இடத்துல வந்துட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நான் விபூதியால் தண்ணி கரைச்சி வச்சு இப்படி தான் வைப்பேன். இப்படி தான் வந்து முறையாக வேல் வந்து வைக்கணும். நம்ம எப்போவுமே வந்து வேல் வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பட்டை தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். பேக் சைடு வந்து ஓம் தெரிகிற மாதிரி வைக்கணும். அடுத்து பார்க்க போகிறது வந்து வராகி சிலை. வராகி அம்மனுடைய வீடியோஸ் கூட என்னுடைய சேனலில் நிறைய இருக்கும். வராகி அம்மனுக்கும் முருகர் போல் தான் நான் அடிக்கடிக்க பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவங்களை வாங்கி வந்து ஒரு 1 இயர் கிட்ட ஆகுது. இவங்களுக்கும் வந்து 8 கரங்கள் இருந்துச்சுன்னா நம்ம 8 கைகளுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அடுத்து பார்க்க போகிறது வந்து கோமாதா சிலை. கோமாதா சிலை வந்து எப்போவுமே ரைட் சைடு இருக்கா போல் தான் நம்ம பார்த்து வாங்கணும். கண்ணுக்குட்டியும் பசுவோடைய மடியும் வந்து ஒட்டி இருக்கா மாதிரி தான் பார்த்து வாங்கணும். மகாலட்சுமி வந்து வால் பகுதியில் வாசம் புரியறதுனால நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பொட்டு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லேயும் வச்சுருக்கேன். இது வந்து பித்தளை தான். அது என்ன மாதிரி பித்தளைன்னு தெரியல. ஒரு மாதிரி கோட்டிங்லாம் டார்க் எல்லோவில் இருந்துச்சு. அது நாளடைவில் வந்து உறிஞ்சி வர ஆரம்பிச்சதுனால நான் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சிலை. பெருமாள் சிலையும் நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஒரு 4 மந்த் இருக்கும் இந்த சிலை வாங்கி. சுவாமியுடைய சிலை வகைகள் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம விளக்குகள்லாம் என்னென்னு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, அதாவது கஜலக்ஷ்மி பொருந்திய விளக்கு. இது எப்போவுமே காமாட்சி அம்மன் விளக்குக்கு நான் இது போல் தான் மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பேன். பார்க்குறதுக்கே ஒரு நல்ல டிவைன் ஃபீல் கொடுக்குன்றதுனால இப்படி தான் வச்சுப்பேன். காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. நம்ம பேக் சைடும் வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து வைக்கணும். அடுத்து பார்க்க போகிற விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு. 8 லக்ஷ்மிகளும் நிறைந்த இந்த விளக்கு. இந்த விளக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து விநாயகர் இருப்பார். விநாயகரை சுற்றி வந்து 8 லக்ஷ்மியும் இருப்பாங்க. கண்டிப்பாக 8 லக்ஷ்மியுடைய நெற்றியிலும் வந்து சின்னதாக ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வந்து வைக்கணும். அதே போல் வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் வந்து கலசம் இருக்கும். கலசமும் 2 சைடு வந்து யானை இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சேம் அஷ்டலக்ஷ்மி விளக்கு சின்ன சைஸில் வந்துட்டு நான் வெள்ளியில் வச்சுருக்கேன். இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்காக ஏற்றுற விளக்கு. இதுலேயுமே நான் இப்படி தான் வந்து 8 லக்ஷ்மிக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூஜை மணி. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பூஜை அறையில் முக்கியமாக இந்த பொருள் வந்து இருக்கணும். இதில் வந்து நந்தி பகவான் இருப்பாங்க. நந்தி பகவானுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் அடிப்பகுதியில் வந்துட்டு அந்த சவுண்ட் வர இது இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் கட்டாயம் வந்து வைக்கணும். டைரெக்டாக நம்ம அப்படியே நம்ம தரையில் வைக்கக்கூடாது. ஒரு பித்தளை பிளேட்டில் வைக்கலாம். இல்லைன்னா வெற்றிலை வச்சு நீங்கள் பில் வந்து வைக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து காமாட்சி அம்மன் விளக்குகள் வந்து வைக்கிறதுக்காக அச்சதை போட்டு அதில் காயின்ஸ் வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைப்பேன். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து ஓம் விளக்கு. நான் முருகருக்காக அந்த ஓம் விளக்கு வாங்கணும்னு போயிருந்தேன். எனக்கு அப்போ அது கிடைக்கல. அப்போ கிடைக்காததுனால நான் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து வாங்கிட்டேன். இது ஓம் சக்தின்னு போட்டிருக்கோம். இப்போ நிறையவே அது அவைலபிளாக இருக்குது. சரி இருக்கட்டும், நான் ஆரம்பத்தில் இந்த விளக்கு ஏற்றிட்டேன்றதுனால நான் இதே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்காக நான் இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த விளக்கு வந்து பஞ்சமுக அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் டெய்லியுமே வராகி அம்மனுக்கு ஏற்றுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரம். கண்டிப்பாக இது தினமுமே நம்ம இதில் தண்ணி மாற்றி வைக்கணும். நெய்வேத்தியம் வைக்கிறோமோ இல்லையோ தினமுமே தண்ணி மாற்றி கண்டிப்பாக வைக்கணும். அடுத்து வந்து 6 அகல் விளக்கு. இது வந்து முருகருக்காக கிருத்திகையில் ஏற்றுற விளக்கு. அந்த ஓம் விளக்கு வந்து டெய்லியுமே ஏற்றுவேன். கிருத்திகையில் மட்டும் ஏற்றுறது இந்த விளக்கு. அதே போல் தான் இந்த பஞ்சதீப விளக்கு. வராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில் மட்டும் இந்த விளக்கு ஏற்றுவேன். வராகி விளக்கு டெய்லியுமே ஏற்றுவேன். இந்த பஞ்சதீப விளக்கும் நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய லிங்க் வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஒரு அன்னபூரணி தாயாரை அமர வைக்கிறதுக்காக ஒரு பித்தளை கிண்ணம். இதில் அரிசி போட்டு அவங்கள அமர வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பூஜை மனை. இதில் வந்து பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று இருக்குது. பெரிய சைஸில் வந்து சிவபெருமானை அமர வைப்பேன். சின்ன சைஸில் இருக்கிறது வந்து நந்தி பகவான் வந்து சிவபெருமானை எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி அமர வைப்பேன். இதே போல் தான் என்னுடைய பூஜை அறையிலையும் நான் அமர வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குபேர விளக்குலேயே இப்போ புதுசாக வந்திருக்க டைப்பு. குபேர விளக்கில் வந்து திரி போட்டால் கொஞ்சம் உள்ளே இறங்கி போகும் இல்லையா, அந்த மாதிரி இது இருக்காது. இது நியூ டைப். இதில் நல்லாவே நின்று எரியும். இது வந்து நிலவாசலில் நான் வச்சு ஏற்றுற 2 விளக்கு. அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கிறது வந்து கற்பூர தீப ஆராதனை காமிக்கிறது. சின்ன சைஸில் இருக்கு இல்லையா, இதில் வந்து திரி போட்டு தொனை விளக்கு எல்லா விளக்குக்கும் இதில் தான் ஏற்றுவேன். அபிஷேகம் பண்ணும் பொழுது இதில் தான் நான் வந்து ஆரத்தி காமிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து விநாயகர் மனை வச்சுருக்கேன். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு. பெரிய சைஸ் வந்து ஏதாச்சும் வீட்டில் விசேஷம் இருக்கும்போது அதை ஏற்றுவோம். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறது தான். இது வந்து மயில் விளக்கு, அதாவது கேரளா மாடல் விளக்கு. இந்த சைடில் இந்த விளக்கு திரி போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். இது வந்து கேரளா மாடல். நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு வெயிட்டாகவும் இருக்கும். விளக்குக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா தண்டு பகுதியிலையும் கண்டிப்பாக நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அதே போல் வந்து மேலே மயிலுக்கு வந்து வைக்கணும். இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நல்லா குழியாகவும் இருக்கும், நிறைய எண்ணெயும் இதில் பிடிக்கும். இது நான் ரொம்ப பிடிச்சி போய் இந்த விளக்கு நான் வாங்கியிருந்தேன். அடுத்து பார்க்க போகிற விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விளக்கு. நம்ம வீட்டில் ஒரு விளக்காவது ஆத்ம விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் விநாயகருக்கு வந்து ஏற்றுற விளக்கு. வெளியில் பால்கனியில் வச்சுருக்கேன் விநாயகருக்கு. இந்த விளக்கு தான் ஏற்றுவேன். இது மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற பித்தளை பாத்திரத்துடைய கலெக்ஷன்ஸ். இது என்னுடைய பூஜை அறையில் நான் இப்படி வச்சுருப்பேன். இந்த மாதிரி செட்டப்பில் 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி கார்ட்போர்டில் நான் செஞ்சுருந்தேன். இது போல் தான் இந்த ஸ்டெப்ஸில் 1 பை 1 நான் இந்த விக்கிரகங்கள்லாம் அமர வைப்பேன். பார்க்குறதுக்கே ஒரு டிவைன் லுக் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.